இந்த விவகாரத்தை அரசியல் சார்ந்து அப்படின்னு பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி கோல் பண்ணிட்டாரு, இதில் கெயின் பண்ணிட்டாரு. ஏன்னா இது திமுக யோசிச்சு வச்சிருந்த திட்டம். பெரியசாமி தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டார், பெண்களுக்கு இனிப்பான செய்தி முதல்வர் விரைவில் அறிவிப்பார்னு. இவங்க அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதி வருதுல்ல சட்டசபை, அன்னைக்கு அறிவிக்கலான்னு பெருமையாக எடுத்து வச்சுருந்தாங்க. இதை திமுகலேருந்தே யாரோ லீக் பண்ணி விட்டுக்கிறாங்க போல். எடப்பாடியே அறிவிச்சிட்டார். யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் முந்தினவங்க கை பணியாரம் தான் இது. அப்போ நான் 2000 தரேன்னா இப்போ இவர் நானும் 2000 தரேன்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்காது. அதோட அதிகமாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. 1000 கொடுத்ததுக்கே நீ பண்ண பாடு எங்களுக்கு தான் தெரியும், 3 தடவை கரண்ட் பில் ஏற்றிட்டேன், அந்த கோவம்லாம் இருக்குல்ல. அதனால் அது எடப்பாடி இந்த இதில் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் பார்க்கணும். அதனால தான் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு காப்பி பேஸ்ட் அப்படின்னு. 1000 உரிமை தொகையே காப்பி பேஸ்ட்டு தான். கமல்ஹாசன் சொல்லிக்கார் உள்ளே இருந்துன்னு, என்ன காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அவனை காப்பி பேஸ்ட்னு சொல்கிறியான்னு.